குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சில அதிசயங்களை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது புளிச்சக்கீரை செடியாக வச்சுருந்தது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயில் தப்பி ஒரு செடி வந்த மாதிரி இது இருந்தது. நாங்கள் மிளகாய்க்கு வளரும் பருவத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்தோம், பூக்கிற பருவத்தில் கொடுத்தோம். பட் இதோட வளர்ச்சியை பாருங்கள். கீரைக்கு 2 பருவம் மட்டும்தான், அதாவது வளர்கிற பருவம், விதைக்கின்ற பருவம், வளர்கிற பருவம் தான். அந்த பருவத்தில் நம்ம மிளகாய்க்கு இண்டிவிஜுவலாக கொடுத்தது இது என்ன மாதிரி க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். கிளைகள் எவ்வாறு பிரிஞ்சிருக்குது, சின்ன சின்ன கிளைகள் ஒவ்வொன்றுமே எந்த அளவுக்கு விரிவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு எப்படியே தெரில, எனக்கு அதிசயம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஒரு 3 மாதத்தில் மிளகாய் செடி காய் பறிப்புக்கு வந்துடுச்சு, பழம் பழுத்துக்கிட்டு இருக்கு. அதோட கொடுக்குற உரங்கள் எல்லாமே இது எடுத்துக்கிட்டதுனால பாருங்கள், மிளகாய் செடி இதில் தான் நம்ம வச்சுருக்குறோம். நல்லா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நம்ம ப்ராடக்ட்டு வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டு அதன் வேலையை கச்சிதமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதோட குரோத்தை பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும், மிளகாய் செடிக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறது. மிளகாயும் பரவாயில்ல. இடையில ஒரு மழை வந்ததுனால இந்த தலை சுருட்டல் மாதிரி இருந்தது. பட் நமக்கு எந்த பெருசாக பாதிப்பு இல்லை. காய்கள் எல்லாமே நல்லா இருக்குது. தலைகள் கொட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே காய்கள் நமக்கு ஈல்டு நல்லா இருக்குது. இப்போ மீண்டும் நம்ம மாசு நானோட்டு கொடுக்குறோம். அது பூ மீண்டும் இன்க்ரீஸ் ஆகும். பூ இன்க்ரீஸ் ஆகி நமக்கு அடுத்த விளைச்சலுக்கானது வரும். இது இன்னொரு இடத்துல நாங்கள் இண்டிவிஜுவலாக தென்னை மரத்துக்கு அடியில் நாங்கள் இதை வைக்கல, தானாக வந்துடுச்சு. ஆனால் தென்னை மரத்துக்கு நாங்கள் நானோடெக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோல்டு கொடுக்க கிடையாது, நானோடெக் கொடுக்குறோம். அப்போவுமே அதோட க்ரோத்தை பாருங்கள். கோல்டு இன்கேஸ் கொடுத்துருக்கலாம். பக்கத்தில் கருவேப்பிலை செடி இருக்குது, அதனால் வளரும் பருவத்தில் சின்ன செடியாக இருந்ததுனால அதுக்கு கொடுத்துருக்கலாம். கோல்டு கொடுத்தது, இந்த மரத்துக்கு நானோடெக் கொடுத்தது, இதெல்லாம் பாருங்கள். ஒரு செடி எத்தனை வகையான கிளைகள் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கிளைகள் எல்லாமே பார்த்தா மரமாக கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு தென்னை மரத்தில் கால்வாசிக்கு மேலே ஏறிடுச்சு. இதுவும் எங்களுக்கு அதிசயம்தான். ஏன்னா ஒரு புளிச்சக்கீரை செடி அதன் கிளைகள் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது. அடுத்தது பாருங்கள், சீத்தாப்பழம் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாகவே நம்ம வீட்டில் மரம் இருக்குது. பட்டு காப்புக்குன்னு வந்ததில்லை. காய் பிஞ்சு வைக்கும். பிஞ்சு என்ன பண்ணும், அந்த இது வர்றப்போ கொட்டிடும், கருத்து போய் கீழே கொட்டிடும். நான் பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது, நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் கொட்டிடும். இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா, இது மாதிரி கொட்டிடும். ஆனால் இந்த தடவை நம்ம நானோடெக்கு மாசு கொடுத்துருக்கேன். ஆனால் பூப்புக்கில் மாசு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, கீழே கனமர செடியெலாம் இருந்தது அது பக்கத்தில். அப்போ மாசு கொடுத்துட்டு இதுக்கு நானோடெக்கு கொடுத்து அதோட இதை பாருங்கள். நல்லா காய்கள்லாம் நிறைய பெருசாக வந்திருக்கு. நிறைய காய் காய்ச்சிருக்கு. இந்த தடவை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சீத்தாப்பழம் பறித்து கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆசையாக வரும், பிஞ்சாக வரும். பட் காய் வரத்துக்குள்ளேயே கொட்டிடும். அப்போயே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி காய் கொட்டுது அப்படின்னா நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னாங்க. அப்போயே என் மைண்டுக்குள்ளே போணுச்சு, நம்ம சீத்தா மரத்துக்கு நானோடெக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. கொடுத்தோம். இன்றைக்கி மரத்தை சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக காய் காய்ச்சிருக்கு. நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டு எனக்கு நல்லாவே வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏற்கனவே கடலை, வெங்காயம், மிளகாய், இப்போ நெல்லுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோலாம் நான் அப்போக்கப்போ அப்லோட் பண்ணி காட்டுறோம். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அடுத்து உளுந்து போட்டிருக்காங்க. சும்மா உளுந்து வராதுன்னு சொன்னாங்க, பட் அந்த இடத்துல நல்லா அமோகமாக வந்திருக்கு. உளுந்துக்கு கோல்டு மட்டும்தான், வளரும் பருவம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், வேறு எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி காப்புக்கு வந்துருச்சு உளுந்து. சும்மா வீட்டு செலவுக்காக கொஞ்சமாக போட்டது. இது நானோடெக் மூலிமா இன்றைக்கி சீத்தாப்பழம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டு எக்ஸலண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வெஸ்டேஜ்னால் என்ன, அடுத்து இன்னொரு அதிசயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சொரை செடி
சுரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்கு அடியில் கொடுத்துருக்குறோம். ஒரு 2 விதை ஊனி வச்சாங்க. அந்த 2 விதை இன்றைக்கி 60 காய்க்கு மேலே அறுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட காய் வந்து ரூ. 10 15 விற்றுட்டாங்க. நம்ம இதுக்கு தனியாக எதுவுமே செய்யலை. அந்தளவுக்கு நம்ம காய் வந்து இன்றைக்கி 60 காய்க்கு மேலே. என்னோடய வயசு 40 ஆகுது. இது வரைக்கும் 60 காயெல்லாம் காய்ச்சதே கிடையாது. அந்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காயை காய்ச்சிருக்கு. நம்மளோட வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டு அக்ரி ப்ராடக்ட்டு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.